தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மதுரை அண்ணா நகர் பகுதியில் உள்ள விக்ரம் மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகளை பொதுமக்கள் பயன்படுத்தும் குப்பை தொட்டியில் கொட்டியதாக மதுரை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி விக்ரம் மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடுமையான நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மதுரை மாநகராட்சி 100வது வார்டு பகுதியில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதற்காக குப்பை தொட்டிகளை அமைத்துள்ளது. ஆனால் சமீபத்தில் இந்த தொட்டிகளில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதாக தொடர்ச்சியான புகார்கள் மாநகராட்சிக்கு வந்தன. குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் உள்ள மருத்துவமனை அருகே நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மற்றும் பிற மருத்துவ பொருட்களை குப்பை தொட்டியில் கொட்டுவதாக புகார் வந்தது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் குப்பை தொட்டியில் மருத்துவ கழிவுகளை கொட்டியது விக்ரம் மருத்துவமனைதான் என தெரிய வந்தது. இதையடுத்து விக்ரம் மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மருத்துவமனைகளில் மருத்துவ கழிவுகளை நிர்வகிக்க பல்வேறு நடைமுறைகள் உள்ளன. பொதுமக்கள் பயன்படுத்தும் குப்பை தொட்டிகளில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவது சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் மாநகராட்சி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சம்பவம் மதுரை மாநகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது.